ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி ஆயுள்காரகனாக வந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம சனியை கர்மகாரகன் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முழுமையாக பாருங்கள். சனி தான் நம்ம ஆயுளை தீர்மானிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முன் ஜென்மத்தில் நிறைய வினைகள் செஞ்சு கர்ம வினைகளை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுலேருந்து நீங்கள் எந்த தீவினையும் சேர்த்தவே இல்லை, நல்லாமே நல்வினைகளாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி மாறும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் நீங்கள் நிறைய நல்வினைகளே தான் சேர்த்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா யார் மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி தான் நம்ம ஜாதகத்தில் மாறும். அதாவது சனிக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நீங்கள் பிறந்தப்போ சனிக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களுடைய கர்மாவின் படி நீங்கள் கஷ்டப்படணுமா, நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். கிரகங்கள், எல்லா கிரகங்களுக்கும் ஒரு டைம் டேபிள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு, நம்ம கர்மகாரகனாக வர்ற சனிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் எந்த வித தீவினைகளும் இல்லாமல், இல்லைன்னா குறைஞ்ச தீவினைகளோட நிறைய நல்வினைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பழைய கருமாக்கள்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஆயுள் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இவ்வளவு தான் இல்லாமல் அவ்வளவு நல்ல விஷயங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கறது சனி தாங்க. அதாவது நம்ம கருமாக்கள் முடிஞ்சு போச்சு, இனி நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம். இப்போது உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வச்சு உங்களை கூட்டிகிட்டு போவாருங்க. அது எல்லா இடத்துலையுமே. அதாவது தீவினைகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஜென்மத்துலேயும் போன ஜென்மத்துலேயும் நிறைய தீவினைகளோடு வந்துட்டீங்க, உங்கள் நிறைய கருமா சேர்த்திட்டு வந்துட்டீங்க. இந்த ஜென்மத்துலேயும் கொஞ்சம் கூட திருந்தாமல் அந்த பழைய கருமாக்களோட இந்த ஜென்மத்து தீவினைகளையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சனிகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் தப்பு செய்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சாமி எதுவுமே செய்ய மாட்டேங்குது, நம்ம எந்த பாவமுமே செய்யலையே, நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு கடவுள் இப்படி நம்மளை படுத்துகிறாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவரை திட்டினா கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறது தெரியுது அப்படின்னா கொஞ்ச நாளில் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், போன ஜென்மத்திலேயே நிறைய கர்மா எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய தீவினைகளை சேர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சனி உங்களை படாத பாடு படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாதகத்திலேயே எந்த கிரகங்களை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் சனிக்கிட்ட நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதனால தான் எந்த தீவினைகளையும் மனசறிஞ்சு எந்த தப்பையும் செஞ்சிடாதீங்க. தெரியாமல் செய்கிற தப்புகளுக்கு சனிக்கிட்ட மன்னிப்பு இருக்குங்க, அவர் மன்னிச்சு விட்டுருவார். ஆனால் தெரிஞ்சே செய்கிற எந்த ஒரு தப்பையும், அது சின்ன தப்பாக இருந்தாலும் சனி மன்னிக்கவே மாட்டார், அவர் உங்களை வச்சு செஞ்சிருவார். அதுதான் சனிக்கிட்ட ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த 7.5 சனியெல்லாம் கிடையாது. நம்ம ராசிக்கு வர்ற சனி, நம்ம ராசிக்கு முன்னத்து ராசியில் வர்றது 2.5 வருஷம், நம்ம ராசியில் வர்றது 2.5 வருஷம், நம்ம ராசிக்கு அடுத்த ராசிக்கு சனி இருக்கிறது 2.5 வருஷம் அப்படின்னு சொல்கிற அந்த 7.5 சனியெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற சனி தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே கொடுக்கும். அதனால் 7.5 சனியை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். அப்புறம் அந்த 7.5 சனிக்கு சொல்கிற அஷ்டம சனி, அந்த ராட்சர சனி, அது எதோ சனி இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த சனியெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற உங்களோட சனி தான், நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அவர் தான் உங்களை தட்டி கேட்பாரோ தவிர வேறு எந்த சனியும் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதனால் எந்த ஒரு பாவ செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் செஞ்சிட்டீங்க, உங்கள் மனசறிஞ்சு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் சனிக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதே போல்
சனி வந்து ஒரு தந்திரத்தன்மையோடு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாலும் அவரும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஏன்னா அப்பப்போவே தந்திரத்தன்மையோடு இருக்க சனி என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த ஜென்மம் வரைக்கும் உங்களை விட்டு வைக்காது. நீங்கள் ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்போவே அவர் ஒரு பனிஷ்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறப்போ மாட்டி தான் நீங்கள் வெளியே போகிற மாதிரி ஆகிடும். அதுலேயும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலேயே கெட்டு இருக்கிற கிரகங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்போ அந்த இடத்துல உங்கள் பாவ மூட்டையை கொண்டு போய் சனி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த கிரகங்கள் உங்களை வச்சு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் எதுக்காகவும் செய்யாதீங்க, யாருக்கும் எந்த நம்பிக்கையும் கொடுக்காதீங்க. அதுதான் மிகப்பெரிய பாவம். நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதை முடிச்சு வைங்க. நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறவங்க, அதே போல் கணவன் மனைவி ஆனவங்க எல்லாருமே அவங்களுக்கு கூட இருக்கிற அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எந்த விதத்துலேயும் துரோகம் அழைச்சிடாதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க கூட இருங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா எனக்கு உங்க கூட இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தப்பே இல்லை. ஆனால் கூட இருக்கிறப்பவே அவங்கள ஏமாற்றிட்டு இன்னொருத்தரோட பழகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய தவறை செஞ்சிடாதீங்க. இது சனி என்னைக்கும் ஒழுக்கக்கேட ஏற்றுக்கவே மாட்டாருங்க. ஆனால் சொல்லிட்டு செய்யுங்க. நீங்கள் சொல்லிட்டு செஞ்சால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. சொல்லாமல் செய்கிறப்ப தான் பிரச்சனைகள் படு பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கெட்ட சனிங்க, அதாவது நீங்கள் பிறக்கிறப்பவே உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரும வினை நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த கெட்ட சனி தான் இந்த ஜென்மத்தில் உங்களை வாழவே விடாமல் படுத்தி எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சனிக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது சனீஸ்வரன், ஈஸ்வரனுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஈஸ்வரன் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கிற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அவர் நினச்சாரு அப்படின்னா ஈஸ்வரனால் கூட உங்களை காப்பாற்றவே முடியாது. அதனால் அந்த சனின்ற கிரகத்துக்கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. அதாவது நம்ம ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைன்னா அன்னன்னைக்கே பிரச்சனை வரும். இப்போ காலையில் தப்பு பண்ணிங்கன்னா மத்தியானமே உங்களுக்கு அடி விழுகும். அது வந்து நல்ல சனி செய்யும். அதுவே கொஞ்சம் வல்ல சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்களை தப்பு செய்ய வச்சு, அதாவது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற சனி வல்ல சனி அப்படின்னு வல்ல கிரகம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பணம் தான் கொடுக்கும். எல்லா கிரகங்களும் பணம் கொடுத்து நீ என்னமோ பண்ணிக்கோன்னு விட்டுரும். ஆனால் சனி பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வச்சு நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா அப்படின்னு பார்த்து உங்களை நங்குன்னு கொட்டுவாருங்க. அதுதான் வல்ல சனியோட வேலை. அதே போல் தந்திர சனி அப்படிங்கிறதும் நீங்கள் செய்கிற தப்புகளுக்கு உடனடியான தண்டனை கொடுக்கும். சனி கெட்டு இருக்கு அப்படின்னா தண்டனையோடவே தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தப்பு செய்யலைன்னா சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க. சனி தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுப்பாரு. சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் சனியோட விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சனியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் சனியை பற்றி பேசுகிறப்போ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக வராது. தப்பு செய்கிறது, அழுக்காக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, நோய்வாய்ப்படுறது, இந்த மாதிரியே தான் பேச வேண்டியிருக்கும். அதனால் சனியை பற்றி, அதாவது இதில் நிறைய நெகட்டிவ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சனி அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த எபிசோடோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பலன்கள் பற்றி பேசுகிறப்போ, இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசுகிறப்போ சனியை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.